ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபி கார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி கார்னை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேபி கார்னை வந்து இது மாதிரி 4ஆக கட் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ பேபி கார்ன் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வேகணும்னா இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் பேபி கார்னை. பேபி கார்ன் மஞ்சூரியனுக்கு வந்து பேபி கார்ன் வந்து நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதனால் பேபி கார்னை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதனால் வந்து தண்ணியில் வந்து நான் பேபி கார்னை போட்டுவிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நான் பாயில் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு பேபி கார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேபி கார்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதனால் 1 கப் மைதா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேபி கார்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேபி கார்ன் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கேப்சிகமை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தையும் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் நான் வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பேபி கார்ன் வேக போட சொல்லி லைட்டாக ஆட் பண்ணியிருந்தோம். அம்மா பேபி கார்ன் ஃப்ரை பண்ண சொல்லி உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ கிரேவி செய்ய சொன்னால் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை. 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேபி கார்ன் மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணாவே நம்மளுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.